Hey, hi guys. Sorry, I guess my audio. Can anyone confirm me whether you are able to hear me properly? Yes, sir. Okay, fine. Okay, so yeah, let's start the session today. So, is there anything needs to be discussed, guys? Like any open items, anything you want me to clarify it? So, just want to get your confirmation before we start the new topic. Can you guys please give the confirmation? Go ahead. Okay, cool. Thanks for the confirmation. And okay, so let's start. Who is going to share the screen? So, any volunteers today? If no one is willing, say you can proceed. வில்லிங் இருக்கு பட் மத்தவங்களுக்கு சார்ஜ் லாஸ்ட் 2 கிளாஸ் நான் தான் கொடுத்துருக்கேன். அதான் வேற யாரா பண்ணலாம். அதான் ஆக்சுவலா சம் டைம் எடுக்கும். ஏன்னா மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த ஃபெல்லோஸ் ஆர் நியூ டு ஐடி சைட், ரைட்? ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மேபி தே ஆர் நாட் எட் ஃபெமிலியர், ஐ கெஸ். அவங்களே வருவாங்க டாபிக். ஏன்னா இப்போ நம்ம என்ன சொல்றது, ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டார்ட் பண்ணிட்டு மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ அவங்க ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ மீன் டைம் ஓகே, தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இஃப் எனி ஒன் வில்லிங் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். யாரும் இல்லை அப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கூல். ஸோ லாஸ்ட் பார்த்தது என்ன டாபிக்? ஃபில்டர்ஸ் பார்த்தோம்ல. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஃபில்டர்ஸ், அப்புறம் கிராஸ் டாப் டேபிள், மேட்ரிக்ஸ் டேபிள், ரைட்? யா மேட்ரிக்ஸ். ஆமா மேட்ரிக்ஸ். அதான் கிராஸ் டாப். ஓகே ஓகே, ஃபைன். அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்போ என்னன்னா நம்ம இனிமே பார்க்க போற டாபிக்ஸ் எல்லாமே வந்து மோர் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் தான். லைக் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ்னா டெக்னிக்கலா நம்ம எதுவுமே போய் பண்ண போறது இல்லை. நம்ம அந்த கான்செப்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த கான்செப்ட் வச்சு we will go ahead with our hands on. மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி யூஸ் பண்றது மட்டும் தான் இனிமே பார்ப்போம். ஒரு 3 கிளாஸ் அப்படி போகும். ஏன்னா அது அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே ஒன் டைம் லேர்னிங் தான். இனிமே இந்த அடுத்து வர மூணு டாபிக் இல்லைனா 2 days டாபிக் இருக்கும். அது எல்லாமே வந்து ஒன் டைம் லேர்னிங்காக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஒரு தடவை நீங்க அதை மீன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி கிளியரா பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மினி ப்ராஜெக்ட்ல ட்ரை பண்ணி பார்த்தா போதும். ஓகே, ஸோ இப்போ அதை பாக்குறதுக்கு குயிக்கா ஒரு நியூ ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே மாமா, குயிக்கா ஒரு क्वेश्चन. சொல்லுங்க. டேபிள்ல இப்போ நம்ம மல்டிபிள் டிஃபரண்ட் டேட்டாபேஸ்ல இருந்து கூட லிங்க் பண்ணிடலாம். ஓகே, என்னோட டவுட் இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு வியூ மாதிரி கிரியேட் பண்ணனும்னா என்ன பண்றது? ஏன்னா சில நேரத்துல ரிக்வயர்மெண்ட் எப்படின்னா வியூ மாதிரி கிரியேட் பண்ணோம், டிஃபரண்ட் டேபிள்ஸ்ல இருந்து வியூ மாதிரி பண்ணி கொண்டு வரணும்னா எப்படி பண்றது? ஆக்சுவலா வியூ நீங்க வந்து டேட்டாபேஸ்ல தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி அந்த வியூவை டேபிளா இங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 டேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு கொரி எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய டேட்டாபேஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அதை ஆல்ரெடி அவங்க கன்வெர்ட் பண்ணி வியூவே வச்சிருப்பாங்க. இப்போ சீக்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்வல் ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ்க்கு மேல மீன்ஸ் ஒரு டேபிள் இருக்கும். டேபிளுக்கு மேல ஒரு வியூ கிரியேட் பண்ணுவாங்க. கரெக்டா அந்த வியூல சம் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம பவர் பிஐல வந்து டேபிள் கொடுக்குறோம்ல, டேபிள் நேம் கொடுத்து அந்த டேபிளை லோட் பண்றோம்ல. இப்போ எம்ப்ளாயி டீடைல்ங்கிறது ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேபிள், கண்ட்ரிங்கிறது ஒரு டேபிள். இப்படி நம்ம கண்ட்ரியை லோட் பண்றதுக்கு பதிலா நீங்க வியூவே செலக்ட் பண்ணி அந்த வியூவை இங்க லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு வேற டேட்டாபேஸ் 2 டிஃபரண்ட் டேட்டாபேஸ் இருக்கு. ஓகே, என்னோட ரிக்வயர்மென்ட் சொல்றேன். எங்ககிட்ட இருக்கிற டேஷ்போர்ட் இருக்கு. என்னன்னா இப்போ நான் வந்து அதுல வந்து டிஃபரண்ட் சேனல்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஓகே, டேட்டா எடுக்கிறோம். ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ வந்து குடுக்குற பிரசன்ட் பண்றது வந்து வெரி சிம்பிள் தான். வரும் கவுண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், கவுண்ட் அமௌண்ட் தான் பிரசன்ட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நான் டிஃபரண்ட் சேனல் இருக்கும்போது எனக்கு யூனியன் ஆல் அட்லீஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் எனக்கு இந்த பர்టిక్యులர் சேனலுக்கு இந்த கவுண்ட் அந்த அமௌண்ட்
யூனியன் பண்ற மாதிரி அட்லீஸ்ட் யூனியன் பண்ற அளவுக்கு கூட இங்க எதனா இருக்கு ஆப்ஷன் இருக்கா? யூனியன் பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் அந்த அப்பண்டன்ட் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்ல, லைக் 2 சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு நீங்க அதை ஒரே டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. சோ அப்படியே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ 2 சோர்ஸ் 2 டேட்டா பேஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 டேட்டா பேஸையுமே தனித்தனியா டேபிளா கனெக்ட் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் கெட் டேட்டா போயிட்டு டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த டேபிளை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் லோட் ஆயிருமா. செகண்ட் திரும்பவும் கெட் டேட்டா போயிட்டு சர்வர் கொடுத்துட்டு அந்த சர்வர் நேமை கொடுத்துட்டு நீங்க அந்த டேபிளை கொடுத்துட்டு அந்த வியூ இல்ல டேபிள் ஆர் வியூ என்னவோ கொடுத்துட்டு நீங்க லோட் பண்ணீங்கன்னா 2 டேபிளும் தனித்தனியா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க டிசைன்லயும் கூட அதை நீங்க மேனேஜ் பண்ணி காட்டிக்க முடியும். ஸோ ஒரு சோர்ஸ்ல இருக்க டேட்டா நீங்க ஒரு லேபிள் போட்டுட்டு இந்த சோர்ஸ்ல இருந்து வர டேட்டா இது, செகண்ட் சோர்ஸ்ல இருந்து வர டேட்டா அதுன்னு சொல்லிட்டு தனியா அப்படியும் காட்ட முடியும். மீன்ஸ் டிசைன்லயும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், அல்ல அப் அண்ட் கொரின்னு ஒரு ஆப்ஷன் சொன்னால அதுலயும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே ஷூர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சின்ன டாபிக் தான் ஆக்சுவலா. ஸோ சின்ன டாபிக் மீன்ஸ் கத்துக்கிறதுக்கு ஈஸியா கத்துக்கிற மாதிரி இருக்கும். லைக் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரை பண்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியும். பட் டாபிக் வந்து சின்ன டாபிக் தான். டைட்டில் ஒன்று போட்டுக்கோங்க. ஐ மீன் டைட்டில் மீன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரில் த்ரூ. ட்ரில் த்ரூ அகைன் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இன்டர்வியூ கொஸ்டின் தான். லைக் எப்படி ஃபில்டர் இல்லாம பவர் பிஐ இன்டர்வியூ இருக்காதோ ட்ரில் த்ரூவும் மெயினா கேட்பாங்க. ஏன்னா ட்ரில் த்ரூன்னு ஒன்று தெரியும் அப்படின்னா ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்க பவர் பிஐ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஓகே ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பழைய செஷனை வந்து மீன்ஸ் ப்ரீவியஸ் செஷனை வந்து லைட்டா ரீகேப் பண்ணணும். அப்பதான் அதோட இன்டர்லிங்க் வந்து இங்க இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து பவர் பிஐல ஃபில்டர்னா என்னன்னு பார்த்தோம்ல, லைக் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் பார்த்தோமா. ஸோ டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம், விஷுவல் லெவல் ஃபில்டர் ஒன்று பார்த்தோம். விஷுவல் லெவல்னா அந்த பர்டிகுலர் விஷுவலுக்கு மட்டும் அப்ளை பண்ற ஃபில்டர், அந்த விஷுவலை செலக்ட் பண்ணா காட்டும் அது. செகண்ட் பேஜ் லெவல் ஃபில்டர் பார்த்தோம். பேஜ் லெவல்னா அந்த கம்ப்ளீட் பேஜ்ல எத்தனை விஷுவல் இருந்தாலும் அத்தனை விஷுவலுக்கு அந்த ஃபில்டர் அப்ளை ஆகும்னு பார்த்தோம். மூணாவது நம்ம பார்த்தது வந்து பேஜ் ஆல் பேஜஸ் விஷுவல்னு ஒன்று பார்த்தோம். லைக் எப்படி எல்லா பேஜ்லயும் வந்து அந்த விஷுவல் வந்து அஃபெக்ட் பண்றது அப்படின்ட்டு. இப்போ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர் தான். இப்போ நம்ம ட்ரில் த்ரூன்னு ஒன்று போறோம்ல, அதுவும் கான்செப்ட் ஆஃப் ஃபில்டர் தான். பட் அது அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு லெவல்ல இருக்கும். லைக் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே டைரக்டா ஒரு டிராப் டவுன் இருக்கு, அங்க அந்த ஃபீல்ட் ஆட் பண்றோம், உடனே ஃபில்டர் அப்ளை ஆயிடுது, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்ல. இப்போ நம்ம பண்ண போறது வந்து ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா இது பவர் பிஐக்கு மட்டும் கிடையாது, நிறைய ரிப்போர்ட்டிங்ல வந்து இந்த டேம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. மீன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க இல்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த டேம் வந்து கண்டிப்பா அதுல வரும், ட்ரில் த்ரூ அப்படின்ட்டு. ட்ரில் த்ரூனா ஃபர்ஸ்ட் பேசிக் டெஃபினிஷன் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ட்ரில் த்ரூவோட டெஃபினிஷன் என்னன்னா, ஒன் செகண்ட் கைஸ். சாரி சார். ஸோ காட் அ கால் ஆக்சுவலி. ஸோ ஓகே, நான் இப்போ ட்ரில் த்ரூ பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ ட்ரில் த்ரூனா என்னன்னா இதுவும் ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபில்டர் தான். அந்த ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த 3 டைப் ஆஃப் ஃபில்டர் பார்த்தோம்ல, பேஜ் லெவல், விஷுவல் லெவல், ரிப்போர்ட் லெவல் பார்த்தது எல்லாமே வந்து நீங்க கொடுக்குற ஃபில்டர் வந்து அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்ல எதர் அந்த விஷுவல் எதர் அந்த பேஜ் இல்லைன்னா மல்டிபிள் பேஜ்ல ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போற ட்ரில் த்ரூ ஃபில்டர் வந்து எப்படின்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ஃபில்டர் பாஸ் பண்ணும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு சம்மரி ரிப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்மரி ரிப்போர்ட்னா இப்போ ஒரு டேஷ்போர்ட் நீங்க டெவலப் பண்றீங்க. அந்த டேஷ்போர்ட் எப்படி டெவலப் பண்றீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த பேஜை நீங்க பாத்துக்கோங்க. லைக் இந்த பேஜ்ல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இந்த பேஜ்ல வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட் நீங்க எடுத்துக்கோங்களேன். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இந்த சேலரி, போனஸ் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது பை டிஃபால்ட்டா.
ஸோ எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா, ஒரு நீங்க டேஷ்போர்டை டெவலப் பண்றீங்க, அந்த டேஷ்போர்டை வந்து ஒரு பர்டிகுலர் யூசருக்கு வந்து நீங்க டிஸ்பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் மல்டிபிள் ரிப்போர்ட் யூசர்ஸ்க்கு வந்து டிஸ்பிளே பண்றீங்கன்னா, இப்போ நீங்க போட்டிருக்க எம்ப்ளாயிஸ்ல எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 10 எம்ப்ளாயிஸ்க்கும் இண்டிவிஜுவலா சேலரி இருக்கும், இண்டிவிஜுவலா போனஸ் இருக்கும். பட் இது எல்லாமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ரைட்டா? இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வேற யாரும் பார்க்க கூடாது. ஸோ பை டிஃபால்ட்டா சொல்றேன், லைக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி காட்டும் போது அதை யாரும் பார்க்க கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அந்த ரிப்போர்ட் யூசர் வந்து வேணும்னா அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் சம்டைம்ஸ் தேவைப்படும். லைக் வேணும்னா இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கணும். அவங்களுக்கு மீன்ஸ் நான் ஒரு ஹச்ஆரா இருக்கேன், நான் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் போயிட்டு இப்போ ராஜேஷோட சேலரியோ இல்ல அருணோட போனஸோ என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா என்னால பாக்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும். அதுதான் வந்து வெல் டிசைன் ரிப்போர்ட். ஸோ அதை எப்படி பண்றது? பை டிஃபால்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம சேலரி போனஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்களேன். டேபிள செலக்ட் பண்ணிக்கோங்க, போனஸ் சேலரியை ரிமூவ் பண்ணி இல்ல அந்த பேஜ் ஓகே இதுனா ஓகே பிரச்சனை. ஓகே நோ ப்ராப்ளம். சேலரியும் போனஸையும் ரிமூவ் பண்ணிருக்கேன். இந்த அதுல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு பேஜ் டெவலப் பண்ண போறோம். சோ அந்த பேஜ்ல என்ன பண்ண போறோம்னா அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் இன்னொரு பேஜ்ல போட போறோம். தனியா இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பேஜ் 5 போய்க்கோங்க. இதுல என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 லேபிள் மட்டும் ஆட் 4 கார்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்டுன்னு ஒரு விஷுவல் இருக்கா? கார்டு 4th ரோல 4th ஒன். ஓகே, சோ இப்போ இந்த கார்டுல என்ன ஆட் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கார்டுல எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கார்டுல எம்ப்ளாயி ஐடி ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கார்டுல சேலரி ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு கார்டுல போனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோ எதனால உங்களுக்கு இப்போ அருண் காட்டுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கார்டுங்கிற விஷயம்ல வந்து நீங்க ஒரு டேட்டா மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். சோ அது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நேம் என்ன ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அதை எடுத்துக்கிறோம். சோ டிஃபால்ட்டா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அருண் தான் ஃபர்ஸ்ட் நேம், கரெக்டா? சோ அதை டிஸ்பிளே பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம். மீன்ஸ் இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் டைம்க்கு மட்டும். சோ இதே மாதிரி இன்னொரு கார்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதுல எம்ப்ளாயி ஐடி போட்டுக்கோங்க, இன்னொரு கார்டு ஆட் பண்ணிட்டு டிஓபி போட்டுக்கோங்க, இன்னொரு கார்டு ஆட் பண்ணிட்டு சேலரி போனஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் அபவுட் சேலரி, டேட் ஆஃப் பர்த், சேலரி, போனஸ், ஜெண்டர், என்னெல்லாம் இது ஆக்சுவலா ரியல் டைம்ல நீங்க அதை கம்பேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ரியல் டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பேஜ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், இன்னொரு பேஜ்ல அதுக்கு ரிலவெண்டா சம் இன்ஃபர்மேஷன் போனஸ். சோ இப்போ நீங்க இந்த பேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா? அருண்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்ங்கிறது ஏர்லியஸ்ட் டேட் ஆஃப் பர்த், சேலரிங்கிறது டோட்டல் சேலரி, போனஸ்ங்கிறது டோட்டல் சேலரி. இது எப்படி அலைன் ஆகுது பாத்தீங்கல்ல? சோ கார்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் ஃபீல்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். இதே இது டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டீங்க, இல்ல ஏதாவது டேட் ரிலேட்டடா ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்லியஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும். மீன்ஸ் ஏர்லியஸ்ட் டேட் எடுத்துக்கணும். அந்த டேட்டால எது ஏர்லியஸ்டா இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க. பட் நம்ம இதை தான் வந்து இப்ப டிசைன் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா பேஜ் 4 போறோம். இப்ப எனக்கு என்னன்னா நான் வந்து ஒரு யூசர், நான் வந்து ஒரு ஹச்ஆர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ராஜேஷ்ங்கிற ஒரு எம்ப்ளாயி பத்தி பாக்குறேன். நான் அந்த இதான் நீங்க டெவலப் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் பேஜ். சோ எனக்கு என்ன தெரியுது? எம்ப்ளாயி ஐடி ராஜேஷ்ங்கிறது 101, அவர் பேரு ராஜேஷ், ஜெண்டர் வந்து மேல், டிபார்ட்மெண்ட் வந்து 102, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹச்ஆர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜேஷோட எனக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷனா நான் பார்க்கணும். சோ பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் இப்போ பேஜ் 5 போகணும். பேஜ் 5 போங்களேன். சோ பேஜ் 5ல டிஃபால்ட்டா என்ன ஆப்ஷன் இருக்கு? ஸ்லைசர்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோமா? ஸ்லைசர்ங்கிற ஒரு விஷுவல்னு ஒன்னு பார்த்தோமா? 5th ரோல ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, ஐகான்ஸ்ல 5th ஃபர்ஸ்ட். சோ இதுல இத ஆட் பண்ணிக்கோங்க. இதுல எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ ஜெனரலா இந்த யூசருக்கு எப்படி நம்ம கொடுப்போம் இத? சோ இப்போ யூசர் வேணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்து எந்த நேம செலக்ட் பண்றாங்களோ அந்த டேட்டா ஃபில்டர் ஆகும். இப்போ அந்த ஸ்லைஸ்ல ஏதாவது ஒரு நேம ஃபில்டர் பண்ணுங்களேன். டேட்டா உங்களுக்கு மாறுதா? ஆஷிகா பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வருதா?
ஸோ டேட் ஆஃப் பர்த், சேலரி, போனஸ் எல்லாமே இது எல்லாமே பிலாங்ஸ் டு ஆஷிகா. மேபி அனதர் நேம் செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்க டேட்டா மாறுது. ஸோ இதை தான் வந்து நம்ம ஜென்ரலா வந்து யூசருக்கு வந்து கொடுப்போம். இப்படி கொடுத்தாதான் அவங்க அந்த பேஜுக்கு போய் பார்ப்பாங்க. பட் அகைன் இதை இன்னும் வெல் டிஃபைன் பண்ணி இல்ல இன்னும் ஈஸியா எப்படி பண்ணலாங்கிறதா அந்த ட்ரில் த்ரூங்கிற கான்செப்ட். எப்படி சொல்றது அப்படின்னா, பேஜ் 4 போங்க. இப்போ நம்ம பேஜ் 4ல இருக்கோம். யூசர் என்ன கேட்கறாங்க, நான் ஒரு தடவையும் அந்த பேஜுக்கு போயிட்டு நான் அதெல்லாம் பார்க்க வேண்டிய எனக்கு நான் பார்க்க வேண்டாம். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் இந்த செகண்ட் நான் டிசைட் பண்றேன், செய்யதுன்னு ஒரு நேம் இருக்கு, அவரோட இன்ஃபர்மேஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் இங்க இருந்து எனக்கு நான் வந்து அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணா எனக்கு ஓப்பன் ஆகணும். அப்படி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ரில் த்ரூ. ஸோ ட்ரில் த்ரூனா கான்செப்ட் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் த்ரூ மீன் எப்படி சொல்றது, அந்த டேட்டாவை ட்ரில் த்ரூ பண்றதுதான். ஸோ அதோட மோர் இன்ஃபர்மேஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டால இருந்து நான் ட்ரில் த்ரூ பண்ணணும். அதுதான் இப்போ எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ பேஜ் 5 போங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ ட்ரில் த்ரூ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ரமேஷ். ஸோ இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த விஷுவலைசேஷன் ஐகான்ஸ் இருக்குல்ல, குட்டி குட்டி ஐகான் இருக்குல்ல, பார் சார்ட், பை சார்ட் எல்லாம் தனித்தனியா இருக்குல்ல, அதுக்கு கீழே ட்ரில் த்ரூ ஒரு கான்செப்ட் இருக்கா, நீங்க செலக்ட் பண்ணது கரெக்ட் தான். ட்ரில் த்ரூ ஒரு கான்செப்ட் இருக்கா. ஸோ இங்க தான் வந்து அந்த ட்ரில் த்ரூங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 5 இருக்குல்ல, இந்த ரெண்டு பேஜுக்குள்ளயும் இந்த ரெண்டு பேஜுக்கும் எது வந்து ரிலவெண்டான ஃபீல்டோ அந்த ஃபீல்டை நம்ம கனெக்ட் பண்ணணும் பவர் பிஐல. சோ எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் அந்த ட்ரில் த்ரூங்கிற கான்செப்ட் இருக்கு. கீழ ஆட் ட்ரில் த்ரூ ஃபீல்ட் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. சோ இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடியை கொண்டு வந்து நீங்க டிராக் பண்ணி போடுங்க. சோ ஓகே, டிராக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பவர் பிஐ நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, எனக்கு ட்ரில் இந்த பர்டிகுலர் பேஜ் 5ல ட்ரில் த்ரூவோட ஃபீல்ட் வந்து ஐடி. சோ கான்செப்ட் என்னன்னா, நீங்க எந்தெந்த பேஜ்ல எல்லாம் வந்து எம்ப்ளாய் இந்த பர்டிகுலர் ஃபீல்டை யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ண முடியும். நாட் ஓன்லி பேஜ் 4. சோ நம்ம பவர் பிஐக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க டெஸ்டினேஷன் ஆக்சுவலா கான்செப்ட் என்னன்னா, டெஸ்டினேஷன் பேஜ் வந்து இப்போ நமக்கு பேஜ் 5 தான். சோ டெஸ்டினேஷன்னா எந்த பேஜுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது. சோ அந்த பேஜ்ல எந்த ஃபீல்டை நீங்க ஆட் பண்றீங்களோ அந்த ஃபீல்டை எங்கெல்லாம் நீங்க மத்த பேஜ்ல யூஸ் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து நேவிகேட் பண்ண முடியும். இப்போ அகைன் லைக் இப்போ இதை ரிமூவ் பண்ணுங்களேன். இப்போ இந்த எம்ப்ளாய் ஐடி ரிமூவ் பண்ணிருக்கேன். இப்போ பேஜ் 4க்கு போங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு பேஜ் 4க்கு போங்க. ஐ மீன்ஸ் அந்த லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. பேஜ் 4 போங்க. இப்போ இப்போ பேஜ் 4ல தான் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஏன் பேஜ் 5ல பண்றீங்க நீங்க? டெஸ்டினேஷன்ல பண்ணணும். எந்த டெஸ்டினேஷன்ல உங்களுக்கு ட்ரில் த்ரூ வேணுமோ. ஏன் அப்படின்னா இது வந்து மெனி டு ஒன்ல ஒர்க் ஆகும். மெனி டு ஒன்னா எப்படின்னா, இப்போ பேஜ் 4 நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க, பேஜ் 5ல வந்து நீங்க நேவிகேஷன் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்டீங்க. நாளைக்கு பேஜ் 6ன்னு ஒன்று டெவலப் பண்றீங்க, அதுவும் கிட்டத்தட்ட சிமிலரா இதே மாதிரி தான் இருக்கு. ஆனா வேற இன்ஃபர்மேஷன் போட்டு ஒரு டேபிள் டெவலப் பண்றீங்க. நான் அங்க இருந்தும் நான் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் நீங்க போய் அந்த ட்ரில் த்ரூ பண்ண தேவையில்ல. சோ ஒன்ஸ் நீங்க டெஸ்டினேஷன்ல கான்ஃபிகரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பேஜ்ல இருந்து வேணாலும் உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன்ல கனெக்ட் பண்ண முடியும். ரியல் டைம்ல பார்க்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்களேன், ஏதாவது ஒரு நேம் ரைட் கிளிக் பண்ணுங்களேன். இப்போ ராஜேஷ்ங்கிறத ரைட் கிளிக் பண்ணுங்களேன். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டுதா. சோ ஸ்டேபிள், இன்க்ளூட், எக்ஸ்க்ளூட், காப்பி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பேக் டு பேஜ் 5. பேஜ் 5ல போட்டு அந்த எம்ப்ளாய் ஐடியை வந்து டெஸ்டினேஷன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஐ மீன்ஸ் அந்த ட்ரில் த்ரூல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கோ பேக் டு பேஜ் 4. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க நேம். இப்போ ரைட் கிளிக் பண்ண உடனே ட்ரில் த்ரூ ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுதா. சோ எனேபிள் ஆயிட்டு இப்போ நீங்க அந்த பேஜ் 5 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ கிளிக் பண்ணுங்க. சோ இது என்ன பண்ணும்னா நேவிகேட் பண்ணிடும். நீங்க என்ன பர்டிகுலர் செலக்ஷனா செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து ட்ரில் த்ரூ பண்ணும்போது அந்த ஃபில்டர் வந்து இங்க பாஸ் ஆகும். இப்போ ரைட் சைடுல இங்க பாருங்க, அந்த 101ங்கிற செலக்ட் ஆயிருக்கா எம்ப்ளாய் ஐடி. சோ இப்படிதான் நேவிகேட் ஆகும். சோ இது வந்து இதுல மட்டும் கிடையாது. இப்போ நீங்க அந்த யூஎஸ்னு ஒரு பேஜ் வச்சிருந்தீங்கல்ல, அந்த பழைய பேஜ்க்கு போங்களேன். சோ இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு நேம் ரைட் கிளிக் பண்ணுங்க. மேபி வேற நேம் கூட ரைட் கிளிக் பண்ணுங்க, ஒரே நேம் கூட வேண்டாம். சோ இப்போ ட்ரில் த்ரூ கொடுங்க. பேஜ் 5 காட்டுதா. சோ இது என்ன பண்ணும்னா டெஸ்டினேஷன்ல இருக்கிற அந்த ஃபீல்டை எந்தெந்த பேஜ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களோ அங்க இருந்து நீங்க நேவிகேட் பண்ண முடியும். சோ அகைன் இது ஒரு டைப் ஆஃப் ஃபில்டர் தானே. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டேட்டா ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஃபில்டர் பேன்ல இருந்து பண்ணாம வேற ஒரு கான்செப்ட் மூலமா பண்ணிருக்கோம். பட் இதுவும் நமக்கு ஃபில்டர் தான் ஆப்ஷன், ஃபில்டர் தான் பண்ணுது. சோ அதுதான் வந்து அந்த ட்ரில் த்ரூவோட கான்செப்ட் ஆக்சுவல். சோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ட்ரில் த்ரூனா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்பாங்க.
எதனால யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு இப்போ நீங்க பண்ணதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க வந்து 2 பேஜ் கிரியேட் பண்ணணும். சம்மரி பேஜ் இருக்கணும், டெஸ்டினேஷன் பேஜ் இருக்கணும், டார்கெட் பேஜ் இருக்கணும். டார்கெட் பேஜ்ல எந்த ஃபீல்டு உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபீல்டை நீங்க கொடுத்துட்டு அந்த ஃபீல்டை நீங்க சோர்ஸ்ல யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களால டெல் த்ரூ பண்ண முடியும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, லெஃப்ட் டாப் கார்னர்ல ஒரு சின்ன ஆரோ இருக்கு பாருங்க, அது நீங்க ஆட் பண்ணவே இல்லை. கரெக்டா? சோ இது எப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் இந்த ட்ரில் த்ரூ கான்செப்ட் வந்து பவர் பில ஆட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆரோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் பவர் பிக்குள்ள. இது எதுக்குன்னா, பேக் டு அந்த ஹோம் பேஜ் போறதுக்கு. இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க, பேக் டு போயிருச்சா. சோ லைவ்ல எப்படி மீன்ஸ் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பேஜ் 5 ரைட் கிளிக் பண்ணுங்களேன், ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட்னு ஒரு ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ பேஜ் 4 போங்க. தெரியுது பேஜ் 5. ஓகே, பேஜ் 4ல போயிட்டு தெரியும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இப்போ இது டெவலப்மெண்ட்ல தானே இருக்கு. சோ இது நம்ம எப்போ பவர் பி சர்வீசஸ்ல மூவ் பண்றோமோ அப்போ வந்து இந்த பேஜ் வந்து யூசருக்கு விசிபிளா இருக்காது. இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஜஸ்ட் ஒரு லேபிள் மட்டும் நீங்க டைப் பண்ணுங்க. மீன்ஸ் ரைட் கிளிக் த எம்ப்ளாயி நேம் டு see more details. அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வெப்சைட்ல எல்லாம் இருக்கும்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் பேஜுக்கு போகும் அப்படி மாதிரி. அந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணிட்டு அந்த டேபிளுக்கு மேல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ரியல் டைம்ல இப்படிதான் இருக்கும். யூ ஹேவ் டு கிவ் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஜி. லைக் எப்படின்னா, ரைட் கிளிக் த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயி நேம் அண்ட் கிளிக் ட்ரில் த்ரூ டு நேவிகேட் டு த டீடைல் பேஜ். அப்படி கொடுக்கணும். அப்பதான் வந்து யூசருக்கு வந்து அது புரியும். இப்போ நீங்க பண்ணது எதுவுமே வந்து யூசருக்கு தெரியாதுல்ல. இப்போ அந்த பேஜ் 5ங்கிறது நீங்க ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி பேஜ் இருக்கிறதே தெரியாது. சோ நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை டெக்ஸ்டா நீங்க கொடுக்கணும். மீன்ஸ் ஒண்ணும் இல்ல, அந்த டேபிள் வச்சிருக்கீங்கல்ல, அந்த டேபிளுக்கு மேல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். சின்னதா ஒரு கமெண்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்களேன், லேபிள் மாதிரி. Okay, to view the details of employee. Okay, சோ இப்போ இதை இன்னும் ரியல் டைம்ல நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான பேஜுக்கு நேம் கொடுக்கணும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு நேம் ரைட் கிளிக் பண்ணுங்களேன். சோ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன காட்டுது, ட்ரில் த்ரூ ஆப்ஷன் காட்டுது. ட்ரில் த்ரூ கிளிக் பண்ணுங்க, பேஜ் 5 காட்டுது. அதுவே தப்பு. மீன்ஸ் பேஜ் 5ங்கிறது கரெக்டான ஒரு வே ஆஃப் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன்ல. சோ பேஜ் 5 கரெக்டா நீங்க ரீநேம் பண்ணிக்கோங்க, டீடைல் பேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி அந்த மேல ஒரு ஆரோ இருந்துச்சா, ஒரு சின்ன ஆரோ ஒன்று இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டு கிளிக் ஹியர் டு கோ பேக் டு தி ப்ரீவியஸ் பேஜ்னு கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யூசருக்கு தெரியாது இதை கிளிக் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. சம்மரின்னு போட்டுக்கோங்க. ஓகே ஓகே கூல். ஸோ இப்படிதான் ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, மீன்ஸ் இன்னும் பெட்டரா நம்ம இதை டிசைன் பண்ணிருப்போம். பட் கான்செப்ட் இப்படிதான் இருக்கும். லைக் ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜ் அந்த டீடைல் போறதுக்கு நீங்க ஒரு ட்ரில் த்ரூ போட்டிருப்பீங்க, அங்க போயிட்டு இந்த ஃபீல்ட் ஆட் பண்ணீங்கன்னா ட்ரில் த்ரூ உங்களுக்கு இருக்கும். இது டிசைன்ல இது கூட சார்ட்ஸ்லயே அந்த மாதிரி பண்ணலாம்ல? பண்ணலாம் நீங்க. பட் எங்கெல்லாம் அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணிருக்கீங்களோ
அந்த ஃபீல்ட்ல இருந்து உங்களால நேவிகேட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எம்ப்ளாயி சேலரி டீடைல்ஸ் போங்களேன். இப்ப இங்க ஏதாவது ஒரு சார்ட் இருக்கு உங்களுக்கு, இல்ல இங்க ஒரு டேபிள் இருக்கு, என்ன இருந்தாலும் அந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்லைசர் போட்டிருக்கீங்கல்ல, எம்ப்ளாயி நேம் ஒரு ஸ்லைசர் போட்டிருக்கீங்கல்ல, அங்கேயே டேட்டா ஃபில்டர் ஆயிடுச்சா? சோ கம்ப்ளீட் பேஜ் வந்து ஃபில்டர் ஆயிரும் உங்களுக்கு. நான் இங்க சொன்னேன், இங்க ஒரு டைட்டில் ஆட் பண்ணிக்க சொன்னேன். அந்த ஆரோ ஒன்னு இருக்குல்ல, மேல லெஃப்ட் டாப்ல ஒரு ஆரோ இருக்குல்ல, அந்த ஆரோக்கு பக்கத்துல ஒரு டைட்டில் ஆட் பண்ணிக்க. கிளிக் ஹியர் டு கோ பேக் டு தி ப்ரீவியஸ் பேஜ் அப்படி. ஏன்னா ரியல் டைம் பார்க்கும்போது யூசருக்கு இந்த டேபே விசிபிளா இருக்காது, அந்த பேஜ் மட்டும் தான் காட்டும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் எங்க போகணும்னே தெரியாது. ஸோ பவர் பிஐனா ஆக்சுவலா எப்படி சொல்றது அப்படின்னா, இது மோர் லைக் நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல இன்டராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் மாதிரி தான் நீங்க டேஷ்போர்டுமே டெவலப் பண்ணுவீங்க. வெப்சைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க ரிப்போர்ட்டுமே டெவலப் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் தேவையில்ல ஆக்சுவலா, ஏன்னா நீங்க டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க இதை வந்து பவர் பிஐ சர்வீஸ்க்குள்ள அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக்கா அதை கிளிக் பண்ணாலே ஒர்க் ஆகும். ஓகே, சோ இப்போ நம்ம அந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் அந்த ட்ரில் த்ரூனா என்னன்னு பார்த்துட்டோம்ல. சோ இதுல இன்னொரு வெர்ஷனும் இருக்கு, மீன்ஸ் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது எப்படி பண்றது இப்போ குயிக்கா பார்க்கலாம். சோ இது ட்ரில் த்ரூ கான்செப்ட் இதுதான். சோ ட்ரில் த்ரூ போக இன்னொரு சின்ன கான்செப்ட் இருக்கு இந்த ஃபில்டர்லயே. நம்ம ஃபில்டர் இப்போதைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம், விஷுவல் லெவல் பார்த்துட்டோம், பேஜ் லெவல் பார்த்துட்டோம், ரிப்போர்ட் லெவல் பார்த்துட்டோம், ட்ரில் த்ரூவும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இருக்க ஒரு குட்டி டாபிக் என்ன அப்படின்னா ஸ்லைசர். ஸோ ஸ்லைசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம்ல, ஸ்லைசர் ஒன்று பார்த்தோம்ல, மீன்ஸ் அந்த ஒரு ஐக்கான் ஒன்று ஆட் பண்ணோம்ல, ஃபிஃப்த் ரோல ஃபர்ஸ்ட். கிளிக் பண்ணுங்க அதை. ஓகே, நான் கிராஸ் ரிப்போர்ட்டுக்கு மேபி நான் சாம்பிளே உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அது ஈஸியா இருக்கும் வச்சுக்கிறதுக்கு. இப்போ பேக் டு உங்களோட பழைய பேஜ் போங்க. இப்போ அதே மாதிரி அங்க போயிட்டு பேக் டு உங்களுக்கு வாங்க. இந்த உங்களோட ஹோம் பேஜ் இருந்துச்சுல, இங்க இருந்து திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ட்ரில் த்ரூ போங்க. நீங்க செலக்ட் பண்ண ஃபில்டர் அப்படியே ஒர்க் ஆச்சா? அகைன் போயிட்டு வேற நேம் செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ண நம்பர், எம்ப்ளாயோட நம்பர் என்ன? இது 10 கொஞ்சம் குயிக் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 109 தான் சார்ஜன். அப்படியே இங்க 10 வேற ஃபில்டர் இது வந்து 109 வந்து. இல்ல அது வந்து நீங்க 109 வந்து செலக்ட் ஆகல, 101 தான் செலக்ட் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ண டேட்டா இருக்கு. 109 எம்ப்ளாயி ஐடி 109. ஓகே, கோ பேக், அங்க பேக் போ. சோ 109 தான் ஃபில்டர் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஆமா, ஃபில்டர் 101 ஏன் வந்து தெரியல. இல்ல 101 வந்து அத செலக்ட் பண்ணுங்க, அன்செக் பண்ணுங்க. 0 தான இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணி பார்த்தது இது. சோ அதனால அது 0னா கவுண்டபிள் கிடையாது. அது ஃபைன், பட் அதுக்கு வருது. புரியல என்ன? அது ஏன் அப்படியே நிக்குது? அது அந்த ஃபில்டர் அப்படியே இருக்குது. ப்ரீவியஸ் உடைய இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி ஒன்னு பார்த்தோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா உள்ள கொண்டு வந்தோம்ல. அப்போ வந்து 101 தான் ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண ராஜேஷ்ங்கிறது. சோ இது என்ன பண்ணனும்னா, நம்ம செலக்ட் பண்ண மீன்ஸ் அந்த எம்ப்ளாயி நேம்னு சொல்லிட்டு ஸ்லைசர்ல எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்தோம்ல. சோ செலக்ட் பண்ண டேட்டா வந்து உள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கும் பவர் பிஐல எப்பவுமே. பட் நீங்க எப்போ இன்னொரு ஃபில்டர் பண்றீங்களோ அந்த டேட்டா வந்து வாய்ட் ஆயிடும். சோ அதனாலதான் அந்த இங்க 109க்கு பக்கத்துல 1ன்னு ஒண்ணு காட்டுதா. 1ங்கிறது வந்து கவுண்ட். சோ மினிமம் எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி காட்டுது. 101 வந்து ஃபர்ஸ்ட் இருந்த நம்பர் 0ன்னு இருந்துச்சு, கரெக்டா? சோ 0 இருந்தா என்னன்னா அது வந்து கவுண்டபிளே கிடையாது. பட் நீங்க ப்ரீவியஸா செலக்ட் பண்ண டேட்டா அது அப்படியே பெர்சிஸ்டன்ட்டா இருக்கு.
பட் எப்ப நீங்க அதை செக் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது ஹைட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப எனபிள் பண்ண முடியாது. ஓகே, கிராஸ் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு டேட்டால கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ இன்னொரு ரிப்போர்ட் வந்து இன்னொரு ரிப்போர்ட் தனியாவே கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்கும் அந்த பேஜுக்கும் ஒரே டேட்டா தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேஜ் டு பேஜ் உங்களால நேவிகேட் பண்ணிக்க முடியும். சோ இதை நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணாதான் வந்து 2 ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். பட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் அந்த லிங்க் கொடுத்துறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்க ஒரு ஃப்ளோல கத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால லிங்க் மட்டும் கொடுத்துறேன். நம்ம டிப்ளாய் பண்ணும்போது அதை நம்ம ரியல் டைம்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் சாட்ல. சோ கான்செப்ட் என்னன்னா, 2 ரிப்போர்ட் டெவலப் பண்றோம் தனித்தனியா, பட் ரெண்டுக்கும் ஒரே டேட்டா சோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ யூஸ் பண்ணும்போது இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு உங்களால நேவிகேட் பண்ணிக்க முடியும். SSRS சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். SSRS ஒரு ரிப்போர்ட் இருக்கும். சோ SSRS ரிப்போர்ட்னா என்னன்னா, ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஒரு மெயின் ரிப்போர்ட்ல இருந்து இன்னொரு சப் ரிப்போர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். சோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட். நம்ம டிப்ளாய் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம். இதை ஒரு 2 தடவை ரிப்போர்ட்டை டிப்ளாய் பண்ணிட்டு நம்ம அதுல இருந்து கிராஸ் ரிப்போர்ட் எப்படி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, சோ இப்போ அந்த மிஸ் பண்ண டாபிக்ல இதுல இந்த சீக்வென்ஸ்ல இருக்கிற கடைசி டாபிக் மீன்ஸ் கடைசி டாபிக் ஐ மீன் ஃபில்டர் ஃபேமிலில இருக்கிற கடைசி டாபிக் அது வந்து ஸ்லைசர்ஸ். சோ ஸ்லைசர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்லைசர்னா என்ன? அந்த 5th ரோல ஃபர்ஸ்ட் ஐகான் இருக்கா? இங்க ஐகான்ஸ்ல ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து ஸ்லைசர். மேல 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 அதான் ஸ்லைசர். சோ ஸ்லைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் நமக்கு தெரியும். சோ ஸ்லைசர்ங்கிறது ஒரு பேஜ்ல வந்து அந்த ஸ்லைசர் நீங்க போட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ்ல இருக்க எல்லாரோட ஃபில்டர் ஆகும். ஸ்லைசர் புரியுதுல உங்களுக்கு? என்ன கான்செப்ட்னு புரியுதுல? ஓகே, இப்போ எம்ப்ளாயி சம்மரி பேஜ் போங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்லைசர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த எம்ப்ளாயி நேம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லைசர். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் வந்து ஃபில்டர் ஆகும். கரெக்ட்டா? நீங்க என்ன செலக்ஷன் பண்ணாலும் அந்த பேஜ் ஃபில்டர் ஆகும். இப்போ இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை அன்செக் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் பண்ண ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை அன்செக் பண்ணிக்கோங்க. இது நமக்கு வேண்டாம். இப்போ இன்னொரு பேஜ் ஓபன் பண்ணி இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. புதுசாவே கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு சார்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் என்ன ரேண்டமா ஒரு சார்ட் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா கிரியேட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி இருக்கிற பேஜ்ல இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா கூட ஓகே தான். எனி சார்ட் வித் எனி ஃபீல்ட். ஓகே, ஆட் பண்ணு ஜி. ஓ சாரி, ஐ வாஸ் மியூட். ஓகே, சோ என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு 10 பேஜ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, 10 பேஜ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கீங்க? salary, இயரா? ஓகே, ஒரு சின்ன கார்டு ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு கார்டு விஷுவல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கார்டுல எம்ப்ளாயி நேம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். வெளியில கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா மாறிடுது. எம்ப்ளாயி நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ இந்த பேஜ் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பேஜ் கீழே ரைட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்னென்ன பேஜ் இருக்கு? எம்ப்ளாயி சம்மரி இருக்கு, பேஜ் 4 இருக்கு, டூப்ளிகேட் ஆஃப் பேஜ் 4. இப்போ 3 பேஜ் இருக்கு. ரியல் டைம்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க மேபி ஒரு 10 பேஜ் இருக்கிற ரிப்போர்ட் கூட டெவலப் பண்ற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, எம்ப்ளாயி சம்மரி போங்க. சோ எம்ப்ளாயி சம்மரி போயிட்டு இப்போ நீங்க இங்க ஒரு ஸ்லைசர் வச்சிருக்கீங்களா? எம்ப்ளாயி நேம்னு ஸ்லைசர் வச்சிருக்கீங்களா?
சோ இந்த எம்ப்ளாயிங்கிற நேம் வந்து இந்த பேஜுக்கும் எம்ப்ளாயி நேம்ங்கிறது வந்து ஆப்டான ஒரு ஸ்லைசர் தான். மீன்ஸ் இங்க சில நேம் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். பேஜ் 4ல போயிட்டு இதே மாதிரி நீங்க ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணி எம்ப்ளாயி நேம் ஃபில்டர் பண்ணாலும் அங்கேயே உங்களுக்கு டேட்டா ஃபில்டர் ஆகும். டூப்ளிகேட் பேஜுக்கு போய் நீங்க ஃபில்டர் பண்ணாலும் அங்கேயே ஃபில்டர் ஆகும். ஸோ இப்போ ரியல் டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு ரிப்போர்ட் வந்து யூசருக்கு அனுப்புறீங்க. அந்த பேஜ் அந்த ரிப்போர்ட்ல அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்ல வந்து ஒரு 10 ஷீட் வச்சிருக்கீங்க, இல்ல 15 பேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து ரிலவென்ட் டு த எம்ப்ளாய். ஸோ யூசர் என்ன பண்றான்னா அந்த ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி பாக்குறான், ஸ்லைசர் இருக்கு, ஃபில்டர் பண்றான். செகண்ட் பேஜ் போறான், செகண்ட் பேஜ்லயும் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, அங்கேயும் போய் அந்த யூசர் நேம் வந்து ஃபில்டர் பண்றான். ஸோ இப்படி 15 பேஜுக்கும் அவன் போயிட்டு ஒரு பேஜா போய் அந்த நேம் வந்து ஃபில்டர் பண்ணும். கரெக்டா? இன்கேஸ் அவன் ட்ரில் த்ரூ யூஸ் பண்ணல அப்படின்னா. சோ இந்த கேஸ்ல நீங்க ஒரு பேஜ்ல கிளிக் பண்ண அந்த ஸ்லைசர் இருக்குல்ல, அத இன்னொரு பேஜ்ல இருக்கிற அந்த ஸ்லைசருக்கு சிங்க் பண்ணிக்க முடியும். சோ சிங்க்னா என்னன்னா, நீங்க ஒரு பேஜ்ல ஒரு ஸ்லைசர் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை இன்னொரு பேஜ்ல இருக்கிற ஸ்லைசர்லயும் சிங்க் பண்ண முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்ப்ளாயி சம்மரி போங்க. எம்ப்ளாயி சம்மரி போயிட்டு இந்த ஸ்லைசரை காப்பி பண்ணிக்கணும். ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணுங்க. இப்போ இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேக்குதா? ஒன் ஆர் மோர் ஆஃப் த காப்பிட் விஷுவல்ஸ் கேன் ஸ்டே இன் சிங்க் வித் விஷுவல் இட் காப்பிட் ஃப்ரம். டு யூ வாண்ட் டு கீப் தம் இன் சிங்க்? அப்படின்னா என்னன்னா, பவர் பிஐ சொல்லுது இந்த ரெண்டு பேஜையும் வந்து சிங்க் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சிங்க் பண்ணணுமான்னு கேக்குது. இப்போ சிங்க்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ நான் டோன்ட் சிங்க் பண்ணிட்டேன்னு வேற எங்க போயிட்டு நான் சிங்க் பண்ணலாம். அதான் பாப்போம். அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இத சிங்க் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ அந்த ப்ரீவியஸ் பேஜ் போங்க, எம்ப்ளாயி சம்மரி பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ரியல் டைம்ல ஒரு 10 பேஜ் இருக்க ரிப்போர்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபில்டர் பண்ணிட்டா போதும். பேஜ் 4 போங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபில்டர் அப்ளை ஆகும். செலக்ட் ஆயிருக்கா? சோ இப்போ நீங்க இங்க பண்ணாலும் அங்க அஃபெக்ட் ஆயிருக்கும். இப்போ இங்க ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் பாத்தீங்கன்னா அங்கே அந்த சேஞ்சஸ் மாறி இருக்கும். எனக்கு வேற நேம் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயி நேம்ல. வேற நேம் செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் பாருங்க, அப்பதான் செக் பண்ண முடியும். இப்போ போய் பாருங்க, எம்ப்ளாயி சம்மரில மாறி இருக்கும். ஓகே, சோ இப்போ இது வந்து சிங்க் பண்ணா என்ன ஆகும்னு பார்த்தது. இப்போ அதே மாதிரி பேஜ் 4 போயிட்டு இந்த ஸ்லைசரை காப்பி பண்ணிக்கோங்க. இது அந்த டூப்ளிகேட் பேஜ்ல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ டோன்ட் சிங்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை அன்செக் பண்ணிருங்க, கார்த்திக் அன்செக் பண்ணிருங்க. இப்போ பேஜ் 4ல போயிட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எம்ப்ளாயி சம்மரியில போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து அப்ளை இருக்கும். பட் டூப்ளிகேட் பேஜ்ல போனீங்கன்னா அந்த ஃபில்டர் அப்ளை இருக்காது. ஆலையா? சோ ஆப்வியஸா நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம சிங்க் கொடுக்கல. சோ இப்போ இதுக்கு எப்படி சிங்க் அப்ளை பண்றது? சோ அதுக்கு மேல டாப்ல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதுல சிங்க் ஸ்லைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கடைசி ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல அந்த ஸ்லைசர் இருக்கா? லெஃப்ட் சைடுல டிசைன்ல அந்த ஸ்லைசர் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணுங்க. சோ இது என்ன பண்ணும்னா, எந்தெந்த பேஜ்ல எல்லாம் அந்த ஸ்லைசர் இருக்கு, சிங்க் பண்ணணுமா வேணாமான்னு காட்டும். ரைட் சைடுல உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுதா? சோ எந்தெந்த பேஜ்ல எல்லாம் அந்த ஸ்லைசர் இருக்குங்கிறத அந்த ஐ ஐகான் இருக்கா, கண்ணோட ஐகான் சிம்பிள் இருக்கா, அது வந்து எப்படின்னா எந்தெந்த பேஜ்ல எல்லாம் அந்த ஸ்லைசர் இருக்குன்னு காட்டுது. எம்ப்ளாயி சம்மரியில இருக்கு, எம்ப்ளாயி சேலரியில இருக்கு, பேஜ் 4ல இருக்கு, டூப்ளிகேட் பேஜ்ல இருக்கு. எங்கெங்க சிங்க் ஆயிருக்குங்கிறது லெஃப்ட் சைடுல இருக்கிறது காட்டுது. அந்த ஒரு சிங்க் ஐகான் காட்டுதா? ஐக்கு முந்தின ஐகான். அதுல எந்தெந்த பேஜ் இருக்கு, சம்மரியும் பேஜ் 4ம் சிங்க்ல இருக்கு. உங்களுக்கு என்னென்ன பேஜ் சிங்க் வேணுமோ அதை நீங்க டிக் பண்ணிட்டா போதும். ஐ ஐகான்னா என்னன்னா, எந்தெந்த பேஜ்ல அந்த ஸ்லைசர் இருக்குன்னு சொல்றது. எம்ப்ளாயி சம்மரியில இருக்கு.
ஓகே இப்போ இந்த ரெண்டு பேஜ் தான் இது ரெண்டு தான் சிங்க் இருக்கு. இது சிங்க்னா நம்ம சிங்க்னா இப்படி இது பண்ணா சிங்க் பண்ணிக்கணும். சிங்க் ஆயிடும். இப்போ நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். ஓகே சோ இதுவும் ஒரு இன்டர்வியூ क्वेश्चन தான். லைக் சிங்க் ஸ்லைசர் தான். இதோட கான்செப்டோட பேர் வந்து சிங்க் ஸ்லைசர். ஓகே புரிஞ்சுதா? ஓகே சோ இதோட கம்ப்ளீட்டா ஃபில்டர்ஸோட டாபிக் ஓவர். சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா லைக் அகைன் நம்ம ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் தான் போறோம். சோ என்ன பண்ணுங்க குயிக்கா இத உடனே மறக்கவும் செய்யும் இந்த ட்ரில் த்ரூங்கிற கான்செப்ட்லாம். குயிக்கா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க. புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. 2 பேஜ் கிரியேட் பண்ணுங்க. சம்மரி டீடைல் போடுங்க. அதுல ட்ரில் த்ரூ அப்ளை பண்ணுங்க. அப்புறம் சிங்க் அப்ளை பண்ணுங்க. ஒர்க் ஆதான்னு பாருங்க. நான் பாத்துட்டே இருக்கேன். கைஸ் இது நாட் ஒன்லி ஃபார் சேல். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அப்பதான் உங்களுக்கு புரியும். டவுட் இருந்தா உடனே கேளுங்க. இல்லைன்னா இது எல்லாமே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ஒரு தடவை தான் கத்துக்க போறீங்க. கரெக்டா பண்ண முடியல அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஏன்னா இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி ஒரு தடவை ஹேண்ட்ஸ் ஆன் கிளியரா பண்ணி பார்த்துட்டீங்கன்னா 2வது தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா country. The country கூட என்ன இப்போ ஓகே ஓகே இப்போ இது வந்து ட்ரில் த்ரூ வந்து இப்போ வந்து கண்ட்ரி நேம் கிளிக் பண்ணோம்னா இங்க இந்த கண்ட்ரி கிளிக் பண்ணா அதோட எம்ப்ளாயி இங்க வரும். So இது வெறும் ட்ரில் த்ரூ வந்து இதுல மட்டும் தான் ஒர்க் ஆகுமா இல்ல சார்ட்ஸ்ல ஒர்க் ஆகுமா? எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். நீங்க அங்க அந்த ஐடி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். லைக் டெஸ்டினேஷன்ல என்ன ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஃபீல்டை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒர்க் ஆகும். அதாவது டெஸ்டினேஷன்ல நம்ம ஃபில்டர்ல என்ன ஐடி போடுறோமோ அந்த ஐடி இங்க யூஸ் பண்ணுமா? ஆமா யூஸ் பண்ணிருந்தா ஒர்க் ஆகும். இல்லனா ஒர்க் ஆகாது. யூஎஸ்ல ஓகே யூஎஸ்ல தான் ஓகே குட். இந்த யூஎஸ்ல இந்த 3 எம்ப்ளாயி இருக்காங்க. ஓகே பக்கா. சோ அதே மாதிரி அந்த சிங்கையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துருங்க குயிக்கா. ஓகே சிங்க் ஓகே. அப்போ இது அப்புறம் அந்த இவரோட வந்து அதாவது என்னோட இது வந்து இங்க இவரோட சேலரி டீடைல்ஸ் இருக்கு. பட் இதோட போனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அடுத்த லெவல் போனேன். அந்தந்த பர்டிகுலர் யூஎஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸோடைய போனஸ் என்னன்னு இது ஒன்று. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? அப்புறம் இங்க இருந்து இன்னொரு இப்போ இன்னொரு நம்ம இது பண்ணோம்னா பேஜ் 7ல போயிட்டு அதை கான்ஃபிகர்
இல்ல பேக் போயிட்டீங்கன்னா இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படியே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். திரும்ப அங்க இருந்து வேற செலக்ஷன் பண்ணிட்டு வரணும் அவ்வளவு. சோ நீங்க வந்து இதுல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறேன்னா அப்ப இது சோர்ஸ் ஆயிடும், அது டெஸ்டினேஷன் ஆயிடும். எம்ப்ளாயோட டேட்டா பர்த் தெரிஞ்சுக்கணும். ஓகே date of birth இருக்கு. ஓகே இப்போ இங்க வந்து நான் என்ன போடுறேன்னா எம்ப்ளாயி ஓகே இது வந்து என்னன்னா யூஎஸ்ல யூகேல ட்ரில் த்ரூ பண்றேன். பேஜ் 6 போயிடும். லில்லி இருக்கிறாங்க, இவங்களோட ட்ரில் த்ரூ பண்ணி பேஜ் லில்லி. ஓகே ஜி. ஆக்சுவலா இதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ணலாம் நம்ம. அது வந்து அடுத்த டாபிக்ல வரும், இன்னொரு டாபிக்ல வரும். லைக் இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ட்ரில் த்ரூ செலக்ட் பண்ணி உள்ள போறோம்ல. ஸோ ரைட் கிளிக் பண்ணாமையே வந்து அந்த ட்ரில் த்ரூ நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். லைக் அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. டூ மச் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த அப்கமிங்ல பார்ப்போம். பட் அது கான்செப்ட் இந்த கான்செப்ட்ல வராதனால நான் தனியா வச்சிருக்கேன். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாமே லேட்டரா பவர் பில ஆட் பண்ணேன். நான் சொன்னேன்ல பவர் பி வந்து மந்த்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்லியரா இப்படிதான் இருந்துச்சு. நிறைய யூசர்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஒரு தடவை நாங்க ரைட் கிளிக் பண்ணி அந்த நேமை செலக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அதை விட சிம்பிளிஃபைட் வெர்ஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னா. ஸோ அதுக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து புதுசா ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நாள் படி பண்ணிட்டாங்க. அதை நம்ம அந்த டாபிக் வரும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த கான்செப்ட் பிளஸ் அது போக இந்த சிங்க் ஸ்லைசர்ங்கிறது வந்து ஃபில்டரோட கான்செப்ட். ஸோ இன்டர்வியூ இல்ல எங்க நீங்க டிஸ்கஷனுக்கு போனாலும் ஃபில்டரை பத்தி கேட்டாங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா டோட்டலா ஃபில்டருங்கிற கான்செப்ட் வந்து இவ்வளவுதான் பவர் பி. ஸோ வெறும் ஃபர்ஸ்ட் இந்த 3 டைப்புக்கு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா ட்ரில் த்ரூனா என்னன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் சிங்க் ஸ்லைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யூஆர் பவர் பி டெவலப்பர். ஓகே. சோ வேற யாருக்கு queries இருக்கா गाइस? உங்களால பண்ண முடிஞ்சிச்சா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? என்ன எங்க வேர் ஆர் யூ गाइस ஸ்டாண்டிங்? சோ கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம்? எதுவும் queries இருந்தா சொல்லுங்க, டக்குன்னு கிளாரிஃபை பண்ணிடலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம புது டாபிக் போயிடும். இங்க வந்து அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணோம்னா இங்க வந்து நான் ஒரு எம்ப்ளாயி நேம் போடுறோம்ல. ஓகே எம்ப்ளாயி நேம் போடுறோம். ஆமா. ஓகே பட் சிங்க் ஆகலையே ஒரு நிமிஷம். வேற ஃபில்டர் இல்ல, நீங்க ஆல்ரெடி இங்க வேற ஃபில்டர் போட்டுருக்கீங்க, அதனால ஃபில்டரா இருக்கு. மீன்ஸ் இங்க ஆல்ரெடி ட்ரில் த்ரூ ஃபில்டர் வச்சிருக்கீங்க பாரு. சோ இந்த பேஜ்ல நீங்க சிங்க் ட்ரை பண்ண முடியாது. அப்படியா? சரி சரி. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கு. சோ அதான் நம்ம அந்த நேவிகேஷன்ல பார்த்தோம்ல, நம்ம பேஜ் லெவல்ல ஃபில்டர்ங்கிறது தான் வந்து டாப் லெவல். மீன்ஸ் ரிப்போர்ட் லெவல் ஃபில்டருக்கு தான் டாப் லெவல். செகண்ட் லெவல் வந்து பேஜ் லெவல். இது அப்போ இது வெறும் இது மட்டும் தான். நீங்க என்ன அப்ளை பண்ணி கடைசி அப்ளை பண்ணி அப்படியே தான் இருக்கும். இது வந்து இது எப்படின்னா இது வந்து டைனமிக் தான். லைக் இந்த பேஜ்ல நீங்க இருக்கும்போது லேட்டஸ்டா பண்ண ஃபில்டரிங் இருக்கும். நீங்க இப்ப ரிட்டர்ன் போயிட்டு வேற ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஃபில்டரிங் அப்ளை ஆகும். இது அந்த யூஆர்எல்ல பாஸ் ஆகும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம அந்த ஃபில்டர் அப்படியான ஸ்கிரீன்ல தான் நினைச்சுக்கணும். ஓகே. ஆமா, அதனால தான் இந்த பேஜ் நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம். யூசருக்கு வந்து இந்த பேஜ் தெரியாது. ஓகே ஜி. ஓகே. சோ இதான் வந்து கம்ப்ளீட்டா ட்ரில் த்ரூவோட கான்செப்ட். சோ நாளைக்கு வந்து
ட்ரில் த்ரூ மாதிரியே ட்ரில் டவுன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். ட்ரில் டவுன்னா என்ன அப்படி, ட்ரில் டவுன்னா என்னன்னா நான் ஒரு டெமோ மட்டும் கொடுத்துறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். ட்ரில் த்ரூனா என்ன பார்த்தோம், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி நேவிகேட் பண்றதுன்னு பார்த்தோம்ல. ட்ரில் டவுன்னா என்னன்னா ஹைராரிக்கல் லெவல். நம்ம லாஸ்ட் டைம் அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோம்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மேட்ரிக்ஸ்ல பார்த்தோம்ல, ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு எப்படி போறது. அந்த கான்செப்ட் பேர் வந்து ட்ரில் டவுன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கண்ட்ரிக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ், செகண்ட் அந்த சிட்டிக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ், ஸ்ட்ரீட்டுக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ், அப்படி ஒரு ஏரியாவில நேவிகேட் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ட்ரில் டவுன். இது ட்ரில் த்ரூ. இது மாற மாட்டேங்குது. இங்க ஸ்லைசர் பாருங்க, நான் இது இருக்கேன் ஸ்லைசரு, நான் செலக்ட் பண்றேன். இங்க எனக்கு இது சிங்க் ஆக மாட்டேங்குது. சிங்க்ல தான் இருக்கு. ஜி கேக்குறீங்களா? ஜி முகமது ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரா? ஆமா. என்ன கேக்குறதுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு, ரொம்ப அவசரம். ஓகே ஓகே சரி, அப்ப நாளைக்கு கேட்கலாம் அது. டிஸ்கனெக்ட் இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கே. ஓகே போயிட்டாரா அவரு? இல்ல அவருக்கு தெரியாம டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே இல்ல ஸ்லைசர் ஒர்க் ஆகல, அதான் கேட்டேன். ப்ரோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, நாளைக்கு கனெக்ட் பண்ணலான்ட்டு. ஓகே முகமது ஜாயின் பண்ணீங்களா? ஆமா சார், அது ஆக்சுவலா சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, இது Actually, கேட்டீங்களா? அதான் இது கேட்டேன். இது இதாக மாட்டேங்குதுங்க. நீங்க இப்போ மக்கள் வர போயிட்டாங்க, அதான் என்ன தெரியல. காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு பார்க்கலாம். என்ன இஷ்யூ? இல்ல இது ரெண்டுமே ஸ்லைசர் தான் லிங்க் ஆயிருக்குல்ல, சிங்க் ஓகே ஆயிருக்குல்ல. ஓகே. நான் எது செலக்ட் பண்ணாலும் வர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோனேஷியா செலக்ட் பண்ற பாருங்க, இங்க இது இல்ல அதான் நான் சொன்னேன். இப்போ நீங்க பேஜ் 6ல வந்து ட்ரில் த்ரூ வச்சிருக்கீங்க பாருங்க, ட்ரில் த்ரூ ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓ இது ரிமூவ் பண்ணாதான் இது ஒர்க் ஆகுமா? ஆமா, ட்ரில் த்ரூ ஒரு பேஜ்ல இருக்குது அப்படின்னா சிங்க் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் அதுல அப்ளை ஆயிருக்கு. ஓகே ஓகே அப்பனா ஓகேயா? இல்ல ஓகே. சோ ரெண்டுமே வேற வேற கான்செப்ட். சரி ஜி, ஓகே ஜி. நாளைக்கு ஜாயின் பண்றேன், ஏன்னா மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஜி, பை. ஓகே, பை.